உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அனுஷா. நாம் தமிழர் அமெரிக்கா சார்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர்களை நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் முதுகலை ஆங்கில பட்டதாரியுமான ஜான்சி ராணி அவர்களை நேர்காணல் எடுக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஜான்சி ராணி. நான் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியில வேட்பாளரா பண்ணிக்கிறேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் இப்போ சட்டமன்ற தொகுதியில வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன், ஆங்கிலம் முடிச்சிருக்கேன். இங்க பெரம்பலூர்ல சில பள்ளிகள்ல மெட்ரிக்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆரி ஒர்க் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பொட்டிக் ரன் பண்ணிட்டு இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க நாம் தமிழர் கட்சியில எத்தனை வருஷமா பயணிக்கிறீங்க? உங்க கட்சியில உங்களோட அனுபவங்கள பகிர்ந்துக்க முடியுமா? நிச்சயமாக. நான் 2017ல அமீரகத்துல என்னோட நண்பர் ஒருத்தர் என்ன உறுப்பினரா முதல் முறையா சேர்த்தாரு. அப்ப இருந்துதான் நான் அண்ணனோட காணொளிகள் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு இருந்த ஒரே தாக்கம் தமிழ். தமிழ்ன்றது என் பசங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. அவங்கள நான் கேவி ஸ்கூல்ல சேர்க்கிற ஒரு சூழ்நிலை சேர்த்தாச்சு. அங்க தமிழ் இல்லைன்ற வருத்தத்துல இருக்கும்போது அண்ணனோட காணொளிகள்ல நான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம பெரம்பலூர்ல பெரம்பலூர் தமிழ்நாட்டுல தமிழுக்காக ஒருத்தர் நம்ம போராடுறாரு அப்படிங்கும்போது ஆர்வம் அதிகமாச்சு. அப்புறம் நம்ம தமிழ் கலைகள், பாரம்பரிய கலைகள், சிலம்பம் இதெல்லாம் எடுத்து அதை பத்தி எல்லாம் பேசும்போது நம்ம பெரம்பலூர்ல இந்த மாதிரி யாரா இருக்கா அப்படின்னு தேடும்போது நம்ம அந்த பையன் அனுப்பின பையன் தான் சொன்னாப்ல, செந்தமிழன் சீமான் இந்த மாதிரி கட்சி இருக்குன்னே எனக்கு 2017ல தான் விஷயமே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அண்ணனோட காணொளிகள் பார்க்க ஆரம்பிச்சேன். தமிழ்நாடு இனிமே இந்த பாரம்பரிய விஷயம், தமிழ் இந்த இதெல்லாம் அழியாம காப்பாத்தணும் அப்படின்னா அண்ணன் மட்டும்தான் முடியும் அப்படின்றத நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் எங்கேயுமே பங்கெடுத்துக்கல, எதுலயுமே நான் இன்வால்வ் காமிக்கல. 2024ல சட்டமன்ற நாடாளுமன்ற எலெக்ஷன் அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீங்க நிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளால உள்ள இறங்கி பங்கெடுத்து பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சிதம்பரம் தொகுதி எனக்கு கொடுத்தாங்க. சிதம்பரம் தொகுதியில பரப்புரை பண்ணோம். அங்க ஓட்டு 65,800 சொச்சம் ஓகே என்னால வாங்க முடிஞ்சது. ஆனா எனக்கு வெற்றியை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தாலும் மக்களுக்கு ஏதோ செய்யணும்ன்ற எண்ணம் இருந்துச்சு. அதை திருப்பி தொடர்ச்சியா 2026ல அண்ணன் அதே வாய்ப்பு கொடுத்தாரு. இப்பயாவது மக்களுக்கு ஏதாவது எடுத்து சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க அதிகாரத்துல இருக்கணும்லாம் நாங்க ஆசைப்படல. எங்களால என்ன முடியுமோ மக்களுக்காக மனு கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. ரொம்ப சந்தோஷம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி எவ்வாறு அணுக போறீங்க? உங்க நோக்கங்கள் என்ன மாதிரி இருக்குது? நாங்க 2026 தேர்தலுக்காக நாங்க இப்ப இருந்து இல்ல, நாங்க 2024ல இருந்தே பாத்துட்டு இருக்கோம். யார் வேட்பாளரா நின்னாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சூழல் இருக்கணுங்கிறதுக்காக இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நாங்க ஒருங்கிணைச்சு பண்ணிட்டு தான் இருக்கோம். அதற்காக தொடர்ந்து மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்ஃபார்ம் பண்ணாம அட்டெண்ட் பண்றதுனால கால் வந்துட்டே இருக்கு, மன்னிக்கணும். இப்ப 2024ல இருந்தே நாங்க ஒருங்கிணைச்சு நாங்க மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ச்சியா நாங்க இப்ப நெடுவாசல் அப்படின்ற பகுதி, எங்க ஏரியால நெடுவாசல்ன்ற பகுதியில பெரம்பலூர் ஒட்டுமொத்த கழிவுமே அங்கதான் இருக்கும். சின்ன கூவம்னே சொல்லலாம். அந்த ஏரியாவை எதிர்த்து நாங்க மனு கொடுத்து 3 மாதங்களுக்கு அப்புறம் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு திருப்பியும் மனு கொடுத்து அதை போராட்டமாவே நாங்க பண்ணணும். எங்களை அரெஸ்ட் பண்ற சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. போராட்டமாவே பண்ணி கமிஷனரே அப்புறம் சொன்னாரு, எம்ஆர்எஃப் தனியார் நிறுவனம் இதை எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த கழிவை சுத்திகரிச்சு அவங்க பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதற்கான வேலைகளையும் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாங்க. இப்ப 80% வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ கழிவு நீர் அந்த நெடுவாசல் பகுதியில போகாத அளவுக்கு அவங்க எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. மக்களும் ரொம்ப சந்தோஷம். வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க, நன்றிங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி கல்குவாரி பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல அதிகம். திடீர்னு பாத்தீங்கன்னா திடீர்னு கல்குவாரி ஆரம்பிப்பாங்க. அதுவும் விளைநிலங்களுக்கு பக்கத்துலயே ஆரம்பிப்பாங்க, ஸ்கூல் பக்கத்துலயே ஆரம்பிப்பாங்க, வீடு பகுதிகள் இருக்கிற இடத்துலயே ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி கவுல்பாளையத்துல ஒரு இடத்துல ஆரம்பிச்சாங்க. மக்கள் எல்லாருமே எதிர்த்து போராடினாங்க. நாங்களும் கூட அவங்க கூட நின்னு மனு கொடுத்து அவங்க கூட நாங்களும் போராட்டம் பண்ணோம். அதுக்கான வெற்றியா அன்னைக்கு அந்த அந்த கவுல்பாளையத்துல இருக்க கிரஷரை மூடிட்டாங்க. அது மக்களுக்கு நாங்க எடுத்து செஞ்ச ஒரு சந்தோஷமா நாங்க நினைக்கிறோம். இது மாதிரி அன்னமங்கலத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அங்க எப்படின்னா விஸ்வக்குடி டேம் இருக்கு. அந்த டேம்ல இருந்து தண்ணி தேக்கம் இருக்கிறத
பாசனத்துக்கு கொண்டு வரணும். ஒரு 500 ஏக்கர் நிலங்கள் இருக்கு, அதுக்கு பாசனத்துக்கு கொண்டு வரதுக்கு மனு கொடுத்து பாக்குறாங்க. அரசாங்கம் எதுவும் பண்ணல. அந்த ஊர்லயே நம்ம நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க. செல்வகுமார்னு ஒரு அண்ணா இருக்காங்க, ராஜ்குமார். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தன்னார்வலரா நம்மளே எல்லாம் பண்ணலாம், அரசாங்கமே நம்ம எதிர்பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு 3 கிலோமீட்டருக்கு அவங்களே தூர் வாரிட்டாங்க. 3 கிலோமீட்டர்ன்றது 3000 மீட்டர் கணக்குள்ள இடத்த அவங்க ஃபுல்லா தூர் வாரிட்டாங்க. வெறும் 100 மீட்டர் இடம் மட்டுமே வனத்துறைக்கு சம்பந்தமா இருக்கு, சொந்தமான இடம். அந்த 100 மீட்டருக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்க இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா இவங்க மக்கள்கிட்ட பேர் வாங்கிடுவாங்க. மக்கள் நம்ம அரசாங்கம் செய்யாதத ஆட்சியில அதிகாரத்திலேயே இல்லாத ஒரு பிள்ளைங்க செஞ்சு ஓட்டு எல்லாம் அவங்களுக்கு போயிடும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவே அந்த 100 மீட்டரை காரணம் காமிச்சு இன்னமுமே அங்க வந்துட்டு ஒப்புதல் கொடுக்கல. அந்த வாய்க்கால பாதி அந்த செலவு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் உறவுகள், அப்புறம் வெளிநாட்டு தமிழர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அதை செலவு பண்ணி தூர்வாரினாங்க. 3000 மீட்டர் தூர்வாருன்றது அரசாங்கம் பண்ணா அது சாதாரண விஷயம். ஆனா பொதுமக்களே சேர்ந்து பண்ற விஷயம் பெரிய விஷயம். நான் இன்ன வரைக்கும் வெளியே கொண்டு வரவே இல்லை, பேப்பர்ல கூட வந்தது கிடையாது. அந்த 100 மீட்டர் காரணம் காமிச்சு தடுத்து நிறுத்திட்டாங்க. இது மாதிரி பெரம்பலூர்னு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொள்முதல் அதிகம், நெல் கொள்முதல் இருக்கு, தக்காளி, இது மாதிரி முக்கியமான விஷயங்கள் கொள்முதல் அதிகம். சின்ன வெங்காயத்துக்குன்னு இது வரைக்கும் கொள்முதல் நிலையமே கிடையாது பெரம்பலூர்ல. அதே மாதிரி நெல்லுக்கும் கொள்முதல் நிலையங்கள் கிடையாது. இப்பதான் நாங்க மனு கொடுத்து அன்னமங்கலத்துல இப்ப ஒரே ஒரு கொள்முதல் நிலையம் போன வாரம் திறந்தாங்க. அப்பயும் மத்த இவங்க வந்துட்டு கட்சிக்காரங்க வந்து நிக்க, அவங்க போட்டோ எடுக்கிறது, அவங்க வந்து இது பண்றது எல்லாம் பண்ணாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர், இதை நாங்க போராடி நாங்க மனு கொடுத்து நாங்க பண்ணது, நான் நிப்பேன்னு சொல்லி அவர் போய் நின்னு போட்டோ எடுத்து அவர் அப்பதான் சொன்னாரு, சப்போஸ் என்கிட்ட அவங்க சொல்லாம இருந்து நான் வராம இருந்திருந்தேன்னா அவங்க எல்லாம் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு உலகம் ஃபுல்லா. உலகம்ல இந்த தமிழ்நாடு ஃபுல்லா இதான் நடந்துட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் போராடி, இப்ப எங்க அண்ணன் மாதிரி நம்ம செந்தமிழ் சீமான் அண்ணன் மாதிரி உள்ளவங்க, அவரோட தம்பி தங்கைகள் எல்லாம் போராடி ஒரு வெற்றியை கொண்டு வருவோம். அத மற்ற கட்சிக்காரவங்க நாங்க செஞ்சோம்னு கொண்டு வருவாங்க. எல்லாம் போராடிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலைதான் தமிழ்நாடு முழுக்கவே இருக்கு. அதில் பெரம்பலூரும் அதே நிலையிலதான் இருக்கு. என்னோட அடுத்த கேள்வி வந்து உங்க தொகுதி பிரச்சனைகள் என்னன்னு கேட்கணும்னு இருந்தேன். ஆனா நீங்க இப்பவே நீங்களே அதுக்கே ஏற்கனவே நீங்க பதில் சொல்லிட்டீங்க. என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்க இல்லையா, இது இத்தனையும் மனு கொடுத்திருக்கோம். மனு கொடுத்துக்கிட்டே இருந்து எல்லாம் இப்ப நான் சொன்னது எல்லாமே மனு கொடுத்து சரி செய்த விஷயங்கள். இப்ப எங்க ஏரியால இருக்க பிரச்சனை நீங்க கேட்கணும்னு சொன்னீங்க, இதுவும் பிரச்சனை. இன்னும் பிரச்சனை பாத்தீங்கன்னா சிப்கார்டு ஒண்ணு ஆரம்பிக்கிறதா இருக்காங்க. பெரம்பலூருக்கு சிப்கார்டு தேவைதானா? இப்ப ஏற்கனவே எம்ஆர்எஃப் ஆரம்பிச்சு இருக்காங்க. எம்ஆர்எஃப்லயே வந்து எங்க பகுதி மக்களுக்கு முக்கிய வேலைகள் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன வேலைகள், இல்ல டயர் எடுக்கிற மாதிரியான வேலை, வெயிட் தூக்குற மாதிரி கூலி தொழிலாளிகள் செய்யக்கூடிய வேலைகளை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்ம அந்த பகுதி சார்ந்த பசங்களுக்கும் கொடுக்குறாங்க. முக்கிய பொறுப்புல இருக்காங்க இல்லைங்களா, மேனேஜர் போஸ்டிங், சூப்பர்வைசர் போஸ்டிங், அந்த மாதிரி போஸ்டிங் எல்லாமே மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான். கேரளாவோ, தெலுங்கோ, கர்நாடகாவோ அவங்கதான் இருக்காங்க முக்கிய பொறுப்புல எல்லாமே. அப்போ இடத்தையும் நம்ம மக்கள் இழந்துட்டு அங்க கூலி தொழிலாளியாவும் போய்கிட்டு நம்மளுக்கான அங்கீகாரமே இல்லாம இருக்கிறாங்கன்றதுதான் இங்க மிகப்பெரிய எனக்கு ஒரு வேதனை. இதை நான் அரியலூர் மாவட்டத்திலயும் பார்த்திருக்கேன். போன எலெக்ஷன்ல நான் நிக்கும் போது சில இடங்கள்ல கல்குவாரியில இருக்கவங்க சொல்லியிருக்கிறாங்க, கண்கூடாவும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் இருந்துச்சு. எம்ஆர்எஃப்லயும் நான் சேல்ஸ் எக்ஸ்போ போடும்போது அங்கேயுமே நேரா பார்த்திருக்கேன். நம்ம தமிழ்நாட்டு பசங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அவ்வளவு பசங்க இருப்பாங்க, எல்லாம் சின்ன வேலையில தான் இருப்பாங்க. ஆபீசர் வராங்கன்னு சொல்லுவாங்க, சூப்பர்வைசர் எல்லாம் அதர் ஸ்டேட்காரவங்களாதான் இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இது நம்ம தமிழ்நாடு அரசு எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம தமிழ்நாடு மக்களை குறைச்சு அடுத்த மாநிலத்தவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல. நம்மளோட வாழ்வு உரிமையே போய்கிட்டு இருக்குன்ற மாதிரிதான் எனக்கு தோணும். இப்ப இந்த 2 திராவிட கட்சிகளுமே தனியார் முதலாளிகளுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைய உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால நம்மளோட கனிம வளங்களோ, இல்லன்னா நம்மளோட மலை வளங்கள்லாம் அதனால பாதிக்கப்படுது. நீங்களும் அத பத்தி பேசியிருந்தீங்க. இதுக்கு உங்களோட அணுகுமுறை, இதுக்கான தீர்வுகளா நீங்க என்ன சொல்ல வருவீங்க மக்களுக்கு? இதுக்கான தீர்வுன்னு இப்ப நம்ம அண்ணன் செய்யற வேலைதான். நம்ம அண்ணன் வந்துட்டு இப்போ ஒண்ணுல ஏர்போர்ட் வைக்கிறாங்க அப்படின்னோடனே நம்ம அண்ணன் போராடி அதை தடுத்து நிறுத்தினாரு. நம்மளுக்கு அந்த இடத்துல ஏர்போர்ட் தேவைதானா? அதுவும் மக்களோட விளைநிலங்கள், நம்மளோட வளங்களை அழிச்சு நம்மளோட ஆதாரத்தை அழிச்சு ஒண்ணு கொண்டு வரணுமா அப்படின்னு தான் அண்ணன் போராடினார். அதே மாதிரிதான் நாங்களுமே அதை பார்த்துதான், அண்ணனை பார்த்துதான் ஒவ்வொரு விஷயமும் நாங்களும் பண்றோம். பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னா நிறைய மலைகள் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா மலைகளே இல்லாம இருக்கும், இல்ல பாதி மலையா இருக்கும்.
எல்லா மலையுமே சூறையாடப்பட்டுருச்சு. பெரம்பலூர் வந்து ஒரு காலத்துல ரொம்ப செழிப்பா இருந்த ஒரு ஊரு. நல்லா செழிப்பா இருக்கும். இப்ப வறண்ட மாவட்டமா அறிவிச்சிருக்கிறாங்க. மலைகள் காணா போயிடுச்சுன்றது இன்னைக்கு தூங்கிட்டு நாளைக்கு எந்திரிச்சு மழை காணுன்ற மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி கிணறுகள் நிறைய பாசனம் இருந்தது. இப்ப எந்த கிணறுமே இல்ல. எல்லாமே காலப்போக்குல கால வழக்குல எல்லாமே அழியப்பட்டிருக்கு. இது இல்லாம எங்க பெரம்பலூர்ல இருக்க அந்த மண் வளம் வந்துட்டு கெமிக்கல் சார்ந்தது. சிமெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க இருந்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வெளி ஊருங்களுக்கு எல்லா இடத்துக்குமே பெரம்பலூர்ல இருந்து தான் போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப பெரம்பலூர்ன்னு பாத்தீங்கன்னாவே எவ்வளவுக்கு எவ்வளவு வறண்ட பூமி ஆக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கி தரிசனமா ஆக்குறதுக்கு என்னென்ன பண்றாங்களோ அததான் பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சிருந்தா மக்களுக்கு வந்துட்டு நீர் நிலைமைக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்திருக்கலாம். நிறைய பாசனங்களுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். இங்க எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாத அளவுக்கு தான் இருக்கு பெரம்பலூர். ஆனா பெரம்பலூர்ல வந்து வெளியில பாத்தீங்கன்னா பெரம்பலூர் அப்படின்னா ஏதோ ஒரு ரோடு இருக்கு, இது இருக்கு, எம்ஆர்எஃப் கம்பெனி வந்துருச்சு, இவ்வளவுதான் வெளியில காமிக்கிறாங்களே ஒழிய இதை வறண்ட பூமியா ஆக்கிட்டு இருக்காங்கன்றது இங்க இருக்க மக்களுக்கு தான் தெரியும். இரண்டாவது பிரச்சனையா நான் நினைக்கிறது வந்துட்டு ஆஹ் இப்ப நிறுவனங்கள் நிறைய பெரம்பலூரை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் நிறுவனங்களா கொண்டு சிப்காட் நிறுவனம், எம்ஆர்எஃப் நிறுவனம், இன்னும் டை நிறுவனம் கொண்டு வரதா சொல்லி கல்குவாரி பாத்தீங்கன்னா 100 கல்குவாரி மேல இருக்கு. இது மாதிரி எல்லாம் மக்கள் வாழ்வதற்கே இடமில்லாம ஆக்கணும்ன்றதுதான் நோக்கமா இருக்கு. ரொம்ப வருடங்களா நாங்க ரயில் பாதை கேட்டுட்டு இருக்கோம். என்எச் வந்து இங்க சென்னை டு கன்னியாகுமரி பெரம்பலூர் தாண்டிதான் போகணும். அதே மாதிரி ரயில் பாதையும் நாங்க இதே நோக்கத்துல கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப வருடங்களா கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா பெரம்பலூர் ஒரு பகுதியா அழிக்கணும்ன்ற நோக்கத்துல இருக்கிறதுனாலயோ என்னமோ இங்க கொண்டு வரவே மாட்டேன்றாங்க. அடுத்து 3வது பிரச்சனையா பாத்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி கேட்டுட்டு இருக்கோம். மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்டெப் எல்லாம் எடுத்தாங்க. ஒதியம் ரோட்ல அங்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணாங்க. கடைசி நிமிடத்துல அது மண் வளம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டு தனியார் இதுக்கு 2 மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்காங்க. அப்ப அரசு மருத்துவக் கல்லூரி நடக்கிறதுக்கு மண் வளம் இல்ல அப்படின்னா தனியார் கல்லூரி நடக்கிறதுக்கு மட்டும் மண் வளம் இருக்குங்களா? அடுத்த முக்கிய பிரச்சனையா நாங்க அதை பாக்குறது, தனியார் மருத்துவக் கல்லூரி நம்ம பெரம்பலூர்ல இருக்குன்னு நம்ம பெருமைப்பட்டாலும் கிட்னி திருட்டு. கிட்னி திருட்டு ஒரு வருடத்துக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு மக்கள் அது குறைவா நம்ம சொல்லக்கூடாது, அதிகமாவும் நம்ம சொல்லக்கூடாது. அதிகப்படியான மக்களுக்கு அங்க கிட்னி திருட்டு நடந்துட்டு இருக்கு. கஷ்டப்படுற வெளி சுத்து வட்டார அத்தனை மாவட்டத்துல இருந்துமே பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு லோன் வாங்கியிருக்கோம்னு சொன்னாலே போதும். ஒரு கிட்னி வித்தா 5 லட்சம் வாங்கன்னு கூட்டிட்டு வந்து கிட்னி அவங்கள்ட்ட வாங்கிட்டு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அவங்க தான் கிட்னியும் கொடுத்து பேசின அமௌண்ட்டும் இல்லாம இதெல்லாம் நூதன முறை திருட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து அவங்க திருட்டுன்னு இதை கொண்டு வர முடியாது. தானா வந்து தானம் கொடுத்த மாதிரிதான் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அதுக்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இத வெளிப்படையா சொன்னா உங்களுக்கு த்ரெட்டனிங் வரும், உங்களுக்கு கொலை மிரட்டல் வரும், சொல்லாதீங்க. எப்படி சொல்லாம இருக்க முடியும்? என் பெரம்பலூர்ல நடக்கிறது இவ்வளவு நடக்குது. டாக்டர்ஸே சில பேர்கிட்ட நான் சொல்றேன் இப்படி கிட்னி திருட்டுனா, அது எப்படிங்க திருட்டுன்னு சொல்றீங்க? தானா வந்துட்டு கிட்னி குடுக்குறாங்க, இது எப்படி திருட்டுன்னு சொல்றீங்க? ஆனா மக்களை கேன்வாஸ் பண்ணி அந்த பெரம்பலூர்ல ஒரு வருஷத்துக்கு 5000 மக்கள்கிட்டயும் மேல அவங்க கிட்னி வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது, இந்த சுற்று வட்டாரத்துல ஏழை மக்கள் எல்லாருமே கிட்னியை இழந்துட்டு நிக்கிறாங்க அப்படிங்கும்போது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். இதெல்லாம் மக்களுக்கு சாதாரணமா தெரியுது. இது எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம். எல்லா வளர்றவங்க வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஏழைகள் வந்து உடைமைகளையும் இழந்துட்டு நம்ம ஊரோட வளங்களையும் இழந்துட்டு தன்னோட உறுப்புகளையும் இழந்து வாழ்ற ஒரு சூழ்நிலைதான் பெரம்பலூர்ல இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரிப்பட்ட இதுக்கெல்லாம் மக்களுக்கு தெரியுதா நமக்கு இவ்ளோ கஷ்டங்கள் இருக்குது? ஏன்னா இப்போ புதுசா ஒரு நடிகர் வேற கட்சி தொடங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த தேர்தல் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற டைம்ல மக்களுக்கு நமக்கு இன்னைக்கு நம்மள சுத்தி நம்ம வாழ்வாதாரம் பறிபோகுது, இயற்கை வளங்கள் போகுதுங்கிற மக்களுக்கு உணர்றாங்களா? இல்ல நீங்க அதுக்கான ஏதாவது நடவடிக்கைகள உணர்த்துற மாரி ஏதாவது செய்றீங்களா? மக்களுக்கு தெரியாம இல்ல, எல்லாமே தெரியுது. ஆனா என்ன ஒரு நடக்குது அப்படின்னா, 500 ஒரு விஷயம் வருது இல்லைங்களா? எலெக்ஷன் சமயத்துல 500 குடுக்கறது, மாசம் 1000 குடுக்கறது, இதுல மயங்கி நிக்கிறாங்க. எங்க இதுவும் போயிடுமோ? எதுவுமே இல்லாம இருக்கிறோம், நிர்கதியா இருக்கிறோம். நான் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல, என்கிட்ட 1000 வந்துட்டு இருக்கே, அப்ப அதுக்கே நம்ம ஆதரவு கொடுப்போம். இங்க பின்னாடி நம்ம அழிஞ்சிட்டு இருக்கோன்றது மக்களுக்கு புரியல. நம்ம கையில இந்த நிமிஷம் கிடைக்கிற சாக்லேட் ரொம்ப நல்லது.
இந்த இந்த நொடி எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு யார் வந்தாலும் பண்ணுவாங்களா பண்ணலையோ அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா 70 ஆண்டு காலங்களா ஏமாற்றங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்க மக்கள் புதுசா வந்து நல்லது நடக்கும்னா எப்படி அவங்க நம்புவாங்க? இப்பதான் நாங்க வந்துட்டு 10 வருஷமா எங்க அண்ணன் போராடிட்டு தான் இருக்காரு. 15 வருஷம் ஆயிடுச்சு எங்க அண்ணன் போராட ஆரம்பிச்சு. ஆனா மக்களுக்கு வந்து இன்னும் ரீச் ஆகல. இந்த காரணம் இந்த சிற்றின்பம் மாதிரி கிடைக்கிற சில சில விஷயங்கள். சொல்ற மாரி நடிகர் இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள், யார் வேணா கட்சிக்கு வரலாம் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அவருக்கும் என்ன கொள்கைகள் இருக்குன்னு பார்க்கணும். மக்களுக்காக என்ன செய்ய போறாருன்னு பார்க்கணும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு 40 பேர் இறந்துட்டாங்க. அண்ணன் பாருங்க அப்படின்னு அவர்ட்ட சொல்றாங்க. திரும்பி எனக்கும் அது வருத்தம் தாங்க அப்படின்னு சொல்ல முடியாம தெரிச்சு ஓடுறாங்க. இது பார்த்துட்டு மக்கள் வேதனைப்படுவாங்கன்னு நினைச்சா, அவர பார்க்கறதுக்கே கூட்டம் கூட்டமா அங்க ஹாஸ்பிட்டல்ல என் பிள்ளை இருக்கு, நான் விட்டுட்டு பார்க்க வரேன். இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலை மக்கள் இருக்காங்கன்னே எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அவங்களுக்கும் ம். சேர்த்துதான் எங்க அண்ணன் போராடிட்டு இருக்காரு. நாங்க போராடிட்டு இருக்கோம். இத எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அடுத்த அரசியல் வந்து நம்ம தமிழ்நாட்டையும், தமிழ் மண்ணையும், தமிழ் மக்களையும் நேசிக்கிற எங்க அண்ணன் மாதிரி ஒருத்தர வந்து ஆட்சி செய்தால் மட்டும் தான் நம்ம தமிழ்நாட மீட்டெடுக்க முடியும். ஓரளவுக்காவது மீட்டெடுக்க முடியும். இதுதான் தீர்வு. வேற எதுவுமே நம்மளால பண்ணவே முடியாது. ஏன்னா யாரையும் எதிர்த்து 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 நம்ம சண்டை போட்டுட்டே இருக்கிறது இங்க இது கிடையாது. ஆட்சி அதிகாரம் யார் கையில இருக்கோ அவங்க வழி நடத்துற வழியில தான் தமிழ்நாடு இருக்கும். ஆனா மக்களுக்கெல்லாம் நான் சொல்ற ஒரே விஷயம், நம்ம தமிழ் மக்கள நேசிக்கிற ஒருத்தர், நம்ம தமிழ் மண்ண நேசிக்கிற ஒருத்தர், அண்ணன் மட்டும் தான் நீர்ல ஒரு நீர் நம்மளுக்கு முக்கியம்ன்றது நீர் மேலாண்மை எடுத்து பண்றாங்க. அதே மாதிரி காற்று எவ்வளவு முக்கியன்றதுக்கு மரங்கள் நடுறத பத்தி பேசுறாங்க. நம்ம விலங்கினங்கள், தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி யாருமே பேசினது கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு வந்து வறண்ட மாவட்டமா அறிவிச்சு தூக்கி கார்ப்பரேட்ல விக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வருவாங்க? நம்மளோட வளங்களை எப்படி கொண்டு வருவாங்க? அப்படி இருக்கும்போது எங்க அண்ணனை தவிர வேற யாருமே வந்துட்டு இத பெருசா பண்றதே கிடையாது. அதனால யாரு நம்ம நாட்டுக்கு முக்கியம்ன்றத மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். நீங்களும் அந்த இலவசத்த பத்தி பேசுனீங்க. 1000 5000 குடுக்குறாங்கன்னு. அண்ணன் சீமான் வந்து எப்பவுமே அத எதிர்க்கிற ஒருத்தரா தான் இருந்திருக்கிறாரு. கல்வி, மருத்துவத்த தவிர வேற எதுவுமே இலவசம் இருக்கக்கூடாது. அ எ எ வ குடுக்கக்கூடாதுன்னு சொல்ற ஒருத்தரு. மக்கள்ட்ட இந்த கருத்துகள் போய் சேருதா? நம்ம இலவசம் வாங்குறது அது ஒரு இப்போதைக்கு ஒரு மிட்டாய் மாதிரி தான், ஒரு ஸ்வீட் மாதிரி தான். பட் இது நமக்கு நல்லதில்லன்னு மக்களுக்கு தெரியுதா? உங்க தொகுதியில அத எப்படி பார்க்குறீங்க? ஒரு சிலருக்கு தெரியுதுங்க. தெரிஞ்சவங்க எங்க சைடு இருக்கிறாங்க. நீங்க இப்ப மாநாடுல பார்த்திருப்பீங்க. அவங்க எல்லாமே தன்னோட நாட்டோட பிரச்சனைய உணர்ந்தவர்கள் தான். உணர்ந்து கொள்கையை உணர்ந்தவர்கள் மட்டும் தான் அண்ணன தேடி வருவாங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் மக்களுக்கு விளக்குற மாதிரியே நான் உங்க உங்க மூலியமா கூட சொல்லிக்கிறேன். இப்ப அண்ணன் வந்துட்டு கல்வி இலவசம் சொல்லியிருக்காரு. அதே மாரி மருத்துவம் இலவசம் சொல்லியிருக்காரு. இலவசம். இப்போ எங்க ஆட்சியில வந்தா கண்டிப்பா எல்லாருக்குமே இலவசம் வரும். நீர் எல்லாருக்குமே வந்து வியாபாரம் இலவசம். கிடையாது, இலவசம்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீட்ல தண்ணி வாங்கணும்னா ரூ. 40 ஒரு கேன். ரூ. 35ன்னே வச்சுக்கோங்க. மாதம் ஒரு இது வந்துட்டு ரூ. 1150 வரும் நம்மளுக்கு. அதுவே நம்ம எல்லா குடும்பத்துக்குமே தண்ணியே நம்மளுக்கு இலவசமா வரும். ரூ. 1150 மிச்சமாகுதுன்னே மக்கள் யோசிக்க மாட்டேன்றாங்க. அடுத்து கல்விக்காக இப்ப என்னோட பையன மட்டும் நான் உதாரணத்துக்கு சொல்றேன். என் பையன் ஒரு 10த், 12த் படிக்கிறாங்க அப்படின்னா, நான் 1,00,000 1,50,000 வந்து வருஷத்துக்கு அவங்களுக்கு நான் ஃபீஸ் கட்ட போறேன். இப்போ அதுவே எனக்கு இலவசமா கிடைக்கும்போது, என் சம்பாத்தியம் எல்லாமே எனக்கு சேமிப்பு. அடுத்து மருத்துவம். இப்ப என் பையனுக்கு சுகர் இருக்கு அப்டின்னா, என் பையனுக்கு நான் மாசத்துக்கே குறைந்தது 5,000ல 10,000 வரைக்கும் நான் செலவு பண்றேன். 5,000 கண்டிப்பா செலவு பண்ணிடுறேன். இது இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு. இது எனக்கு இலவசமா கிடைக்கும்போது, மாதம் 5,000 எனக்கு மிச்சமாகுது. இப்ப செலவே எனக்கே இருக்காது. நான் ட்ரீட்மென்ட்க்கு நான் போய் போறேன்னா, எனக்கு மாதம் ஒரு ரூ. 500 நான் மாத்திரை வாங்குறேன் அப்டின்னா, பிபிக்கு மாத்திரை வாங்குறேன்னா, எனக்கு அது மிச்சமாகுது. எல்லாமே தரமானதா அரசாங்கமே குடுக்குது. எல்லாருமே அரசாங்கத்த நோக்கி போகும்போது, அரசாங்கம் நிச்சயமாக தரமாக இப்பயும் தரமா தான் இருக்கு. ஆனா ஏன்னு தெரியல, எல்லாருமே தனியார தான் தேடி ஓடுறாங்க. தனியார் பள்ளியில படிச்சா தான் அது ஒரு மித் ஆயிடுச்சு. தனியார் பள்ளியில படிச்சா பிள்ளை நல்லா நாலேட்ஜ் ஆயிடுவாங்க. தனியார் மருத்துவமனையில போனா உடனே உயிர் காக்கப்படும். அப்ப மருத்துவத்துல வந்து இலவசம். ஆனா கவர்மெண்ட் ஜாப் வேணும். கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும். கவர்மெண்ட் டாக்டர் ஆகணும். இந்த இது போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். இது என்ன மாதிரியான மனநிலைன்னு எனக்கு புரியல. ரொம்ப நாளா இது என் மனசுலயுமே கேள்வி இருந்துட்டு இருக்கு. இதுவே நம்ம அண்ணன் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே அரசாங்கத்த தேடி போக ஆரம்பிச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா கார்ப்பரேட் அது தனியார் நிறுவனம் எல்லாருமே வந்து அடி வாங்கிருவாங்க. அதுக்காகவே அவங்கலாம் நம்மள ஆதரிக்க மாட்டாங்க. நம்ம அரசாங்கத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவத்த தேடி போயிட்டு இருக்கோம். அரசு கல்லூரி, அரசு பள்ளிகள் தேடி போயிட்டு இருக்கோம்னா, பிரைவேட் எல்லாருமே நம்மளுக்கு அடி வாங்குன்றது அந்த ஒரு இது.
ஆனா இது எல்லாம் அண்ணன் வந்து பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. மக்களுக்கு எவ்வளவு பணம் நிச்சயமா. சேமிப்புன்றத பாருங்க. நம்மளுக்கு ம். கஷ்டமே இல்லாம நிம்மதியா வாழலாம் அப்படின்ற எண்ணமே இன்னும் மக்கள் மைண்ட்ல போய் சேரலன்றதுதான் என்னோட வருத்தம். ம். அதனால அடுத்து வர அரசியல் வந்து எங்க அண்ணனுக்கான அரசியலா இருந்தால், தமிழ்நாடு நிச்சயமாக வளர்ச்சி அடையும். நிச்சயமா நம்மயும் நம்புவோம். வேற என்ன பண்றது? இப்போ 2026 தேர்தலுக்கும், இந்த தேர்தலுக்கும் மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சியோட வரவேற்பு எப்படி இருக்குது? ஏதாவது வித்தியாசத்த பார்க்குறீங்களா? நிச்சயமா. வித்தியாசமா. அப்பயுமே வந்து நம்ம நாம் தமிழருக்கு ஆதரவு குடுத்தாங்க எல்லாருமே. ஆ நான் முன்ன சொன்ன மாரி தான். லாஸ்ட் நிமிட்ல என்ன நடக்குதோ அதுக்கு ஏத்த மாரி மாறிடுறாங்க. ஆனா இந்த தடவ மாறக்கூடாதுன்றதுல நெறைய பேர் ஓப்பனாவே சொல்றாங்க. ஏன்னா, இந்த 5 ஆண்டு காலம்ன்றது எல்லா மக்களுக்குமே நெறைய அதிருப்திய தான் குடுத்திருக்கு. இலவசமா பணம் இதெல்லாம் ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்தாலும், இத தாண்டி நல்லது எதுவுமே நடக்கல. விலைவாசி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது. கரண்ட் பில் ம். ஏறிடுச்சு, வரி ஏறிடுச்சு, ம். விலைவாசி ஏறிடுச்சு, தங்கம்லாம் நம்மளால வாங்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. எல்லாமே அவங்க வாக்குறுதி குடுத்ததே பெட்ரோலோட விலைய குறைப்பேன், சிலிண்டரோட விலைய குறைப்பேன், ம். அ எல்லா இடத்துலயும் மது கடைகள மூடுவேன். இந்த மாரி தான் வாக்குறுதிகள் குடுத்து வந்தாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மதுபான கடைகள் அதிகமாயிடுச்சு. இப்ப ம். அரசு பள்ளிகள் குளோஸ் பண்றது அதிகமாயிடுச்சு. அதே ஓ! மாதிரி அர மதுக்கு வந்து முக்கியத்துவம் எங்க பார்த்தீங்கனாலும் கஞ்சா, எங்க பார்த்தீங்கனாலும் போதை. இது பெண்கள் ம். எல்லாருமே ஒரு அதிருப்திக்கு தான் வந்துட்டாங்க. பிள்ளையே ம். வந்துட்டு கஞ்சாவுக்கு அடிமையாகும்போது எந்த தாய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? சில இடங்கள்ல ம். நான் கேட்டுருக்கேன். என் பிள்ளை அப்பதான் அவன் வந்து காலேஜுக்கு என்டர் ஆகுற சூழ்நிலையில இருப்பான். ஆனா அவன் காலேஜ் சரியா படிக்காம மது போதைக்கோ, இல்ல கஞ்சாவுக்கோ அடிமையாயிடுறான். இங்க இருந்து வெளிநாட்டுக்கு படிக்க போறேன்னு போயிட்டு வந்துட்டு, நம்ம ஊருக்கு சும்மா லீவுக்கு வந்த பையன் கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டு திருப்பி போகல. அந்த பேரண்ட் ம். அழுவுறாங்க. இங்க இந்த மாரி படிக்க வைக்கிறேன் 2வது வருஷத்துலயே அவன் நின்னுட்டு இந்த மாரி கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டான். பெரம்பலூர்ல அந்த அளவுக்கு கஞ்சா வந்து அதிகமாயிட்டு இருக்கு. எல்லா பக்கம் பேரே சொல்றாங்க. இவங்கள்ட்ட தான் வாங்குறேன். இந்த வீட்ல தான் வாங்குறேன்னு பேரே பிள்ளைங்க சொல்லுது. ஆனா அரசாங்கம் எதையுமே கண்டும் காணாம இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி. ஆ முதல்ல மதுபான கடைகள மூடல. அதுவே மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கு. 2வது கஞ்சா பயங்கரமா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இது இல்லாம சில போதை வஸ்துகள் நெறைய பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி. என்னதான் நீங்க ரூ. 1000 குடுத்தாலும், நாட்டு மக்களையும் நீ போதையில அடிமையாக்கி, ஒண்ணுமில்லாம பண்றதுக்காக இருக்காங்கன்றதுல அதிருப்தியில நெறைய மக்கள் இருக்காங்க. ம். இந்த வித்தியாசத்த நீங்க பார்க்குறீங்க. அதனால இது ஒரு பாக்குறேன். நாம் தமிழருக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை வரும்னு உங்களுக்கு நிச்சயம். நம்புறீங்க. ம். இந்த தேர்தல்ல மக்கள் ஏன் நாம் தமிழருக்கு வாக்களிக்க வேண்டும்? இப்ப நான் சொன்ன விஷயங்களையே தான் நான் திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும். ம். நம்ம நாடு போதை இல்லாத நல்ல தமிழக அரசா இருக்கணும் அப்டின்னா, நம்ம மக்கள நேசிக்கிற ஒருத்தர் தான் வேணும். அதனால நாம் தமிழர் தவிர வேற வாய்ப்பு இல்லன்றது தான் என்னோட கருத்து. இத தாண்டி நம்ம வளங்கள் எல்லாமே காக்கப்படணும்னா, நம்ம நேசிக்கிற ஒருத்தர் மட்டும் தான். நம்ம வளங்களையும் நேசிக்கிறவர், மக்களையும் நேசிக்கிற ஒருத்தர் மட்டும் தான் நம்மளுக்கு தலைவரா இருக்கணும். அதுக்கும் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணன தவிர வேற யாருமே கிடையாது. ஆ எங்க நாம் தமிழர் கட்சி தவிர வேற மாற்று கட்சி யாருமே பேசக்கூட மாட்டாங்க. அப்புறம் எடுத்து எங்க செய்றது அவங்கலாம். அவங்கலாம் அவங்க சம்பாதிக்கிறது மட்டும் தான் இருப்பாங்க. அத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இனிமே. ஆ இதுக்கப்புறம் நம்ப ஒவ்வொரு பகுதியிலயுமே என்ன முக்கியத்துவம் இருக்கோ, இப்ப என் ஏரியால வந்து சின்ன வெங்காயம், நெல்லு இது மாதிரி இருக்க மாரி, சிதம்பரம் பகுதியில வெற்றிலை அதிகமான ஒ மகசூல் இருக்கிற இடம். ஆனா வெளியில ஓ! யாருக்குமே தெரியாது. வெற்றிலைனாவே ம். கேரளால இருந்து வருது, இங்க இருந்து வருதுன்னு தான் சொல்லுவாங்களே ம். தவிர, இங்க சிதம்பரத்திலயும் இவ்ளோ ஆமா இருக்குன்றது தெரியாது. மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. தெரியாது. இதெல்லாம் நம்ம அண்ணன் வந்தா மட்டும் தான், அந்தந்த பகுதியில நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த பகுதியில என்ன முக்கியத்துவம் இருக்குன்றது, எங்க அண்ணன் வந்தா மட்டும் தான் மக்களுக்கே தெரியப்படுத்துவாரு. இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ்நாட அ அழிக்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்கன்றத மக்கள் புரிஞ்சுக்கணுன்றத இங்க நான் வேண்டுகோளா எடுத்து வைக்கிறேன். சரிங்க. இறுதி கேள்வி. உலக தமிழர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன? ஆ இங்கருந்து அனைவருக்கும் ஆனா முதல்ல நன்றி சொல்லிக்கணும் வெளியில இருக்கிற தமிழருக்கு. அவங்க தான் முதல்ல தமிழ்நாடு இந்த நிலைமையில இருக்கு, மற்ற இடங்கள்ல எப்படி இருக்குன்றத ஒப்பிட்டு பார்த்து, உலக தமிழர் மற்ற நாடுகள்ல இருக்கவங்க தான் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. அண்ணன் மேல ரொம்பவே ஆர்வமா இருக்க காரணம் வந்து அந்த ஒப்பிடுதல் தான்.
நம்ம நாடு வளரலன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது. உள்ளவே இருக்க எங்க மக்களுக்கு கூட தெரிய மாட்டேன்து. வெளி நாடுகளுக்கு போன மக்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. எங்களுக்காக நிறைய உதவிகளும் பண்றாங்க. ஃபோன் பண்ணி சப்போர்ட் பண்றதாகட்டும், சில விஷயங்களுக்கு எங்களுக்கு உதவி பண்றதாகட்டும், எல்லாமே நாட்டுல இருக்கிற மக்கள் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. அண்ணனுக்கு முக்கியமா சப்போர்ட் இருக்கிறதுக்கு காரணமே, நம்ம நாடும் வளர்ந்துரணும், தமிழ்நாடும் வளர்ந்துரணும். இன்னொரு இடத்துல நம்ம வேலை தேடி போயிருக்கோமே அப்படின்ற எண்ணம் சில பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. என் நாட்டிலேயே இந்த வளம் இருந்துச்சுன்னா, இந்த ஆப்ஷன் என் நாட்டிலேயே இருந்துச்சுன்னா, அங்கேயே நான் வேலை பார்த்துட்டு என் குடும்பத்தோடயே நான் இருந்திருப்பேன். இங்க வந்து நான் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை எனக்கு இல்ல. அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாடு நல்லபடியா வளரும். நீங்க பெருமைப்படுற அளவுக்கு தமிழ்நாடு இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நன்றி. உங்க தேர்தல் நேரத்திலயும், வேலைகள் நேரத்தில எங்களுக்கு நேரம் குடுத்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.